ஹரஜ் அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிரும், ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறி விடும்ன்றாங்க சொல்லலாம். அப்ப ஈமான் உள்ளவன் விபச்சாரம் பண்ணுவான், அந்த நேரம் ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறும். அவன் அதை முடித்தால் இன்கத்தா, அந்த ஜினாவில் இருந்து அவன் விலகி விட்டால் மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போகும். ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுமாம். ஹரஜ மின்னுல் ஈமான், அவன்கிட்ட இருக்கிற ஈமான் அது வெளியேறுமா. இது எனக்கோ உங்களுக்கோ உச்சகட்ட மூமினுக்கோ ஆகப்பெரிய ஈமான்தாரிக்கு நடக்குமா, ஆகப்பெரிய ஆளுக்கு. ஈமான் இல்லாமல் எல்லாம் இல்லை, ஈமான் இருக்கும். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, ஈமான் வந்துட்டு ஈமான் கரெக்ட் தான், அதுக்காண்டி ஜினா நடக்காதா. இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது. என்ன அடிப்படை, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்றது இஸ்லாம். ஏன் லா யஹ்லுவன்ன, அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தின் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம், தனித்து நிக்க வேண்டாம். ஏனென்றால் மூணாவது ஷைத்தான் வந்துருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் நேரடியா வந்து இப்படி நின்று, நான் தான் ஷைத்தான் தெரியுமா, மறந்துக்கிட்டு போமா, இல்ல நான் உங்களோட பேசலாம், நீங்க கேட்கலாம். இதை விட ஒரு